கார்த்தி ரேவதி சீரியல் இப்போ அருமையான அட்டகாசமான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். வீசன் சுத்தமாக போக மாட்டேது. பார்க்கலாம், லைக் பண்ணி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேச வந்து முட்டிட்டா இருக்கும். நம்ம கார்த்தி மாட்டுக்கு அவசர வேலையாக வந்து வெளியில் வந்து போயிருக்காங்க. என்னடா நம்ம நினச்ச காரியம் ஒன்று நடக்கிறது ஒன்றா இருக்கேங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கிறப்ப மயில் வாகனம் வந்து யோசிக்கிறாங்க. நிச்சயம் மகேஷ் இங்கே இருந்தால் தான் தாலி கட்டுவான். மகேஷ் இங்கே வச்சிருக்கவே கூடாது. அவனை வந்து கூட்டிகிட்டு போயிடலாங்கிற மாதிரி அருண்கிட்டையும் அவங்க இன்னொரு அண்ணன்கிட்டையும் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல ஆனந்துக்கிட்டேயும் உடனே சரி நீங்கள் சொன்ன மாதிரியே வந்து பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி யோசிக்கும்போது இந்த விஷயத்த வந்து மாயா வந்து எப்படியோ வந்து முன்கூட்டியே வந்து தெரிஞ்சுக்கிட்டாங்க. டேய், உன்னை தூக்கிறதுக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கான்டா மயில் வாகனம். நான் தான் அப்பயே சொன்னேன்ல, கார்த்திகிட்ட கூட வந்து ஏமாறலாம், ஆனால் மயில் வாகனத்துக்கிட்ட வந்து ஏமாறவே கூடாது. அவன் ரொம்ப வந்து கெட்டிக்காரனாக வந்து இருக்கான். நம்ம தான் கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணுங்கிற மாதிரி சொன்னோன்னே, நீ இந்த ரூமில் கொஞ்சம் நாளைக்கு வந்து கொஞ்சம் நேரத்துக்கு இருக்காத, வெளியில் வந்து இரு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வேறு ஒரு ரூமில் வந்து தங்க வைக்கிறாங்க மகேஷை. இது தெரியாமல் இந்த ரூமில் இன்னொருத்தர் தான் வந்து இருக்காங்க. மகேஷோட காஸ்டியூம் தான் வந்து போட்டிருக்காங்க. கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் வந்து மகேஷ் வந்து ஆரஞ்சு கலர் சட்டையில் வந்து பார்த்துருக்காங்க. அதே ஆரஞ்சு கலர் சட்டையில் இன்னொருத்தவங்க வந்து இந்த ரூமில் வந்து உட்கார வச்சோன்னே அப்படி கேஷுவலாக வந்து ரூமில் வந்து உட்காடுறாங்க. அப்போன்னு பார்த்து இவங்க தான் அவங்கன்னு நினச்சி மகேஷ்ன்னு நினச்சி வேற ஒரு ஆளை வந்து கூட்டிகிட்டு வந்து போகிறாங்க. மகேஷை கூட்டியாச்சா அப்படின்னு சொல்லி கேட்டோன்னே கூட்டிகிட்டு போயாச்சுங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. அப்பாடா, பாதி பிரச்சனை எல்லாமே தீர்ந்து போச்சுங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம மயில் வாகனம் ஒரு பக்கம் மாப்பிள்ளையை வந்து கூப்பிட்டுட்டு வாங்கங்கிற மாதிரி அங்கே இருக்கிற குருக்கள் வந்து சொன்னோன்னே இப்போ இல்லாத மாப்பிள்ளைக்கு எங்கே வந்து போவாங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க. நம்ம திட்டம் போடுறது எல்லாமே வந்து நடந்துச்சுனாலே பாதி பிரச்சனை வந்து தீர்ந்துருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆல்ரெடி வந்து மல்லிகா வந்து ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு நினச்சோம், ஆனால் கார்த்திக்கே வந்து மல்லிகா வந்து ஹெல்ப் பண்ண முடியாதுங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. இப்போ கொஞ்சம் நம்ம மகேஷை மட்டும் தூக்கலனா ரொம்பவே கஷ்டமாயிடுங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. அந்த நேரம்னு பார்த்து மாயா வந்து மகேஷை வந்து கூட்டிகிட்டு வராங்க. என்னடா மாயா வந்து மகேஷை கூட்டிகிட்டு வராங்க, நீங்கள் யாரடா வந்து கூட்டிகிட்டு போனீங்கிற மாதிரி கார்த்தியோட அண்ணன்கள்கிட்ட வந்து கேட்குறாங்க. இல்லையே, ஆரஞ்சு கலர் சட்டை போட்டவங்க இவங்க தானே கூட்டிகிட்டு வந்தோம். நம்மளோட திட்டத்தை எப்படியோ வந்து கண்டுபிடிச்சிட்டா, அதனால தான் வந்து வேறு ஒருத்தனை வந்து அங்கே உட்கார வச்சிருக்கா. என்னப்பா மயில் இப்படி ஆகி போச்சேங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க. விடுங்க பாட்டி, பார்த்துக்கலான்னு அப்படியே வந்து சபையில் வந்து உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சோன்னே எண்ணெயை வந்து மாப்பிள்ளை தலையில் வைங்கிற மாதிரி குருக்கள் சொன்னோன்னே அப்படியே அந்த எண்ணெயை எடுத்து மாப்பிள்ளை தலைமையில் வந்து வைக்கிறாங்க. வச்சோன்னே சரி, ஆக வேண்டிய வேலையெல்லாம் பாருங்கன்னொன்னே மந்திரம் சொல்ல அது அப்படியே வந்து மகேஷ் வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க. என்ன, மகேஷை கூட்டிகிட்டு போயிட்டு ஒழிச்சு வச்சுட்டா கார்த்தி வந்து அந்த இடத்துல வந்து தாலி கட்டிடுவான்னு நினச்சி நீங்கள் எல்லோரும் வந்து யோசிக்கிறீங்களா? நீங்கள் நினச்ச காரியம் எதுவுமே வந்து நடக்காது. நான் நடத்தவும் விட மாட்டேன். மயில் வாகனம், நீ வந்து யோசிக்கிற கார்த்தி அளவு இருப்பினும் கார்த்தியே வந்து என்கிட்ட வந்து தோக்குறாப்புல. நீ எல்லாம் ஜெயிக்க முடியுமா? மாயா கிட்ட மோதுறன்னு நீ யோசிச்சு பார்த்துட்டு பேசு அப்படின்னு சொன்னோன்னே செம்மையாக வந்து மயில் வாகனம் வந்து முறைச்சிக்கிட்டே இருக்காங்க. கொஞ்சம் நம்ம ஜாக்கிரதையாக இருந்திருந்தா இந்த மாதிரி தப்பே வந்து நடந்திருக்காது. நம்ம கொஞ்சம் உஷாராக வந்து இருந்திருக்கணும். பாட்டி விடுங்க பாட்டி, அடுத்த வாட்டி நான் பார்த்துக்கிறேன். இது மாதிரி இன்னொரு வாட்டி வந்து தப்பு நடந்துருச்சுன்னா மகேஷ் தாலி கட்ட விட்டுருவானோ? நிச்சயம் கார்த்தியும் சரி, நானும் சரி, நாங்களும் சரி, யாரும் இது மாதிரிலாம் ஒரு தப்பு நடக்க விட்டுற மாட்டோம். அப்படி ஏதாவது ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் ஸ்டேஜில் ஏறி எல்லா உண்மையை வந்து சொல்லலான் இருக்கேன். நான் சொன்னால் வந்து நம்புவாங்க, நீங்கள் எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லும்போது, நாட்டாமல் உன்னை நம்பாமல் வேறு யாரை நம்புவேன்? நீங்கள் 2 பேரும் சேர்ந்து தான், நீங்கள் எல்லோரும் சேர்ந்து தான் இந்த கல்யாணத்தை வந்து நிப்பாட்டணும். ஆமாம் பாட்டி, நாங்கள் பார்த்துக்குறோங்கிற மாதிரி சொல்கிறப்ப மகேஷை இனிமேட்டு இந்த மண்டபத்தில் அங்கேயும் இங்கேயும் தான் வந்து ஒழிச்சு வச்சுக்கிட்டு இருப்பா. இதுக்கு பின்னாடி இன்னும் 2-3 பேர்லாம் வந்து இருக்காங்க. வேறு யார்? சந்திரகலாவும் சிவனாண்டியும் தான் வந்து இது மாதிரிலாம் வந்து ஏமாத்து வேலை வந்து காட்டிகிட்டு இருக்காங்க. ஏகப்பட்ட பேர் வந்து மண்டபத்தில் வந்து ஆரஞ்சு கலர் சட்டை வந்து போட்டிருக்காங்க. மகேஷ் போட்ட சட்டையை வச்சு அப்படியே வந்து சுத்த விட்டுக்கிட்டே இருக்காங்க. இப்போ மகேஷ் யாருங்கிற விஷயத்த வந்து நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது தான் இப்படிலாம் வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. இனிமேட்டு கார்த்தி வந்தால் மட்டும்தான் இந்த பிரச்சனையை வந்து தீர்க்க முடியும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிற மாதிரி காட்டுறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.